பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். ரூத்தோட சரித்திரம் இணையத்தோட எஸ்தர் சரித்திரம் நிறைவு பெற்றது. அதனால் ரூத்தின் சரித்திரம் பார்க்க போகிறோம். இதில் ரூத்தின் சரித்திரத்தில் முதல் அதிகாரத்தின் 1 முதல் 4 வசனங்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் அங்கே என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு, இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, இது யூதேயா பெத்லகேம் என்கிற யூதேயா தேசத்தில் இருந்து ஆரம்பிக்குது. அப்போ அதில் குறிப்பிட்டிருக்காங்க, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் காலத்தில் அங்கே நம்ம யூதேயா தேசத்தில் பெத்லகேம் ஊரில் யூதேயா தேசம் முழுசுமே ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. அப்போ பஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால அவங்க பொதுவாக பஞ்சம் அதிகமானா ஒரு ஊரில் ரொம்ப பஞ்சமாக இருக்குன்னா அங்கே இருக்க முடியாது. ஸோ வேறு ஊர் வேறு நாட்டுக்கு கடந்து போவாங்க. அதுதான் நம்ம தமிழில் சொல்லுவோம்லே, பஞ்சம் பிழைக்க வந்தவர்கள் அப்படின்னு. அதாவது பஞ்சம் ஒரு இடத்துல ரொம்ப பஞ்சமாக இருக்குது, அங்கே இருந்து பிழைக்க முடியாது அப்படின்றப்போ இன்னொரு ஊரில் போய் அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து அங்கே பிழைச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வர்றது. அப்படித்தான் ஒரு மனிதன் அந்த இதில் இருக்கான். மனிதன் தான் குறிப்பிட்டிருக்காங்க. யூதேயா தேசத்துலேருந்து பெத்லகேம் ஊர்லேருந்து ஒரு மனிதன் இருக்கான். அவனுக்கு ஒரு மனைவியும் 2 குமாரர்கள், 2 பசங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு மோவாப் தேசத்துக்கு போயிட்டார். மோவாப் தேசத்தில் போய் நம்ம இங்கே பிழைச்சிக்கலாம், இங்கே நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். ஆனால் அங்கேயும் என்ன செய்கிறாரு, பஞ்சம்லாம் இல்லை அந்த ஊரில். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த மனுஷனுக்கு அவர் பேர் குறிப்பிட்டிருக்காங்க 2வது வசனம் 3வது வசனத்தில். அவருடைய பேர் எலிமெலேக்கு, அவருடைய மனைவிய பேர் நகோமி. அவங்க 2 பசங்க இருந்தாங்கன்னு சொன்னேன்ல, ஒருத்தர் பேர் மக்லோன், இன்னொருத்தர் பேர் கிளியோன். இப்படி இவங்க 4 பேரும் அந்த மோவாபில் இருக்காங்க. இருக்கிற நேரத்தில் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த எலிமெலேக்கு இறந்து போயிடுறாரு. இறந்து போனோன்னே நகோமி அவர் 2 பிள்ளைங்களை 2 பசங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, என்ன பண்ணுறது, ஓரளவுக்கு அந்த பசங்க வளர்ந்து தான் இருந்தாங்க போல். அதனால் அவங்களுக்கு அந்த மோவாப் தேசத்துலேயே 2 பெண்களை திருமணம் 2 பசங்களுக்கும் ஆளுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அதில் ஒருத்தி பேர் மூத்தவனுடைய மனைவி பேர் ஓர்பால், 2வது மகனுடைய மனைவியின் பேர் ரூத். இங்கே நம்ம கதை ஆரம்பிக்குது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத இன்றைக்கி பார்க்க முடியாதுல்ல, நாளைக்கு பார்ப்போம். அல்லேலூயா.